Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் லெசன்ஸில் வர ஃப்ரேசஸ் வந்து பார்க்க போகிறோம். இது பார்ட் 6. இதில் நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன அப்படின்னா ஆஸ் இஸ். ஆஸ் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் இந்த மாதிரி சர்க்கிள் எழுதுவோம், சின்ன சர்க்கிள். இஸ்ன்றது செகண்ட் பிளேஸில் சின்னதாக ஒரு சர்க்கிள் நம்ம வந்து போட்டுக்குவோம். ஆஸ் இஸ் அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் லார்ஜ் சர்க்கிள் போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இஸ் ஆஸ் அப்படின்றது செகண்ட் பிளேஸில் நம்ம லார்ஜ் சர்க்கிள் போட்டுக்கணும். ஓகே. அடுத்து திஸ் இஸ். திஸ்ன்றத நம்ம இத்து எழுதி அதில் சர்க்கிள், இஸ்ன்றத சின்னதாக ஒரு சர்க்கிள். திஸ் இஸ்ன்னு வரப்ப இது எழுதி லார்ஜ் சர்க்கிள் போட்டுக்கணும். திஸ் இஸ். இதை தெம்செல்ஸ்ன்னு எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இத்து வந்து நம்ம லைட்டாக எழுதணும். அடுத்து லாஸ்ட் இயர். லாஸ்ட்ன்றத நம்ம இப்படி எழுதுவோம். இயர்ன்றத நம்ம த்ரூ தி நெல்ல டவுன்லோட் ஆர் வந்து எழுதுவோம். லாஸ்ட் இயர்னு வரப்ப லாஸ்ட்டையும் இயரையும் அப்படியே சேர்த்து எழுத வேண்டியதான். அடுத்து அட் ஃபஸ்ட். அட்டுன்றது ஃபஸ்ட் பிளேஸில் டி எழுதுவோம். ஃபஸ்ட்டுன்றது இந்த எஸ்டி லூப்பு மட்டும் செகண்ட் பிளேஸில் எழுதுவோம். அட் ஃபஸ்ட்னு வரப்ப அட்டு எழுதிட்டு அதில் எஸ்டி லூப் ஆட் பண்ண வேண்டியதான். இப்படி எழுதுனா அட் ஃபஸ்ட்டு. அடுத்து ஜஸ்ட் நவ். ஜஸ்ட்ன்றது நாம் செகண்ட் பிளேஸில் ஜா எழுதி அதில் எஸ்டி எழுதுவோம். நவ்ன்றது என் எழுதி அதில் ஹவ் வவ்வல் நம்ம வந்து வச்சுருவோம். ஜஸ்ட் நவ்னு வரப்ப ஜஸ்ட் எழுதி அதில் அப்படி நவ் எழுத வேண்டியதான். ஓகேங்களா? இதோட இந்த பார்ட் வந்து முடியுது. இந்த ஒரு ஃப்ரேஸுமே வந்து ஆஃப் பேஜ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதோட எக்ஸசைசஸ் 75 அண்ட் 76 வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப் தான். எப்பயும் போல் 5 டைம்ஸ் வந்து எழுதிட்டு அந்த ஸ்ட்ரோக்ஸை கண்டிப்பாக ரீட் பண்ணி பார்க்கணும். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த சாப்டர் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.